ரோஹித் சர்மாவை எந்த பவுலர்ஸ் அதிகமா விக்கெட் எடுத்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச நான் மேட்ச் பார்த்தேன், RRRCB மேட்ச் பார்த்ததுல சந்தீப் சர்மா 6-7 வாட்டி எடுத்திருந்தாரு. சந்தீப் சர்மா 6 வாட்டி எடுத்திருக்காரு, 3ஆவது இடத்துல இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு தலைவர், அவர் தான் லெக் ஸ்பின்னர்னாலே அவர் தான், சொல்லுது அமித் சர்மா. அமித் சர்மான்னு ஒரு பிளேயரே கிடையாது, பெண்டல். அது அமித் மிஸ்ரா. சாரி, அமித் மிஸ்ரா. இவனெல்லாம் கிரிக்கெட்டுன்னு கூட்டு வந்து பேச வைக்கிறான். ஆக்சுவலி இந்த இந்த கொஸ்டினையும் கமெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. அமித் மிஸ்ரா 2ஆவது இடத்துல இருக்காரு. ஸோ இன்னொரு வந்து சுனில் நிறைய எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அமித் மிஸ்ரா 8 வாட்டி எடுத்திருக்காரு. சுனில் நரேன் இடத்துல இருக்காரு, 10ஆவது இடத்துல இருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் எத்தனை சொல்லணும்? இன்னும் 3 இருக்கு. இன்னும் 3 இருக்கா? 3 பேர் யாரு? இந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட் பார்த்துட்டான்னு நீங்க இல்ல, அவர் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் வந்து 5ஆவது இடத்துல இருக்காரு. ஸ்டார்க்கு இல்ல, உடனே ஸ்டார்க் வந்துறாரு. ஸ்டார்க்க ஆஸ்திரேலியால பறக்க விட்டோம் தெரியுமா, அப்ப போனவன் தான். சரி, வேற யாரு? இன்னும் 1 இருக்கு. குழு எதுவும் இருக்கா? குழுவா? ஒரு RCBயோட அண்டர் ரேட்டட் பவுலர். முகமது சிராஜ் இல்ல, ஹர்ஷல் பட்டேல் இல்ல, தெரியாது. இல்ல, எதுக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? தெரியலன்னு போனோம். இன்னும் 2 பவுலர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வினய்குமார் 6 வாட்டி எடுத்திருக்காரு. வினய்குமார். ஓகே, உங்களுக்கு எத்தனை குழுல எத்தனை பேரை கண்டுபிடிச்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவனை பொழக்க போறேன்.